வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ காய் எதுவும் இல்லை, அதனால் வெறும் பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன். பூண்டு உரிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து லோடு இறக்கியாச்சு, அடுத்து வந்து லோடு கேட்டிருக்கோம். இன்னும் வரைக்கும் லோடு வரல. இப்போ தான் 9 ஆகுது. எல்லாம் இருக்கும் போது தான் ஆஃபீஸே திறந்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கொட்டாரக்கரையில் தான் இருக்கோம். லோடு இறக்கியாச்சு. இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை காலையில் 9 ஆகுது. சரி, நேற்று கடையில் சாப்பிட்டது ஒன்றும் செட் ஆகலை. காசு தான் வீணாக போச்சு, தவிர சாப்பாடு ஒன்றும் அந்த அளவுக்கு ருசியாக இல்லை. சரி, இன்றைக்கும் சோம்பேறி பட்டு உக்காந்துட்டு இருந்தோம்னா வேலை ஆகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ன வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நைட்டு பகலாக வண்டி ஓட்டிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா பசி வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, சாப்பாடு செய்யணுமே. சமையல் இந்த பூண்டு கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது. பருப்பு, தக்காளி பருப்பு, 3 தக்காளி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். வெங்காயத்தை ஒரு அலசு அரைச்சிடலாம். இன்னும் அறியும் போது கண்ணில் இருந்து மழை மழையாக தண்ணி வரும். குழம்பு பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு. தக்காளி கொஞ்சம் அறுத்து போட்டுக்கிட்டோம்னு வைங்க, மசாலா கடையும் போது நமக்கு சீக்கிரமாக ஈஸியாக இருக்கும். தக்காளி வெந்தாலும் சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் பாதி தாளிக்கு வச்சுக்குவோம். ஓகே, சரிதா? தெரியலையா? காமிக்கிறேன். பருப்பு டப்பா மூடியில் ஒரு மூடி போட்டிருக்கேன். தக்காளி 3 தக்காளி, ஒரு வெங்காயத்தில் பாதியாக போட்டு ஒரு அரை பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 7, 8, 10 பல்லு வர மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சைன்னு சுற்றுது.
காஞ்ச மிளகா, வரமிளகா. ஓகே, விசில் வந்துட்டோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு கடைஞ்சி தக்காளியை நல்லா மையிற அளவுக்கு கடைஞ்சி வச்சுட்டு பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. பட படன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஒரு கொசு கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி மிளகா, அது புளி வச்சோம்ல மிளகா, போட்டாச்சு. அதே எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். வந்து வெங்காயம் வணங்கிருச்சு. ஓகே, பருப்பை ஊற்றிட்டோம். அடுத்தபடியாக மஞ்சத்தூள் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன். மஞ்சத்தூள்ல இரும்பு சத்து அதிகம்.
அடுத்தபடியாக சாம்பார் ஒரு ஸ்பூன், அடுத்தது மிளகாத்தூள் அரை ஸ்பூன். ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் போதும். அதிகமாக காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. பருப்பு குழம்புனாலே பெருங்காய பொடி இல்லாமல் பருப்பு குழம்பு நல்லா இருக்காது. அது சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வர மாதிரி போட்டோம்னா சும்மா கம்ம வாசனை வரும். அது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டுன்னு எல்லாத்தையும் கலக்கிட்டு கலக்கி விட்டுட்டு, எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒன்று உப்புலாம் பண்ணோம். குப்பை அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கடைசியில் உப்பு போடாமல் மறந்துட போகிறோம். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். பருப்பு சாம்பார் பொரி வந்துச்சுன்னா புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியது தான். குழம்பு கொதிச்சிருச்சு, புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றி வச்சு அது ஒரு ரவுண்டு கலக்கி விட்டோம்னா அடி பிடிக்காது. ஓகே, அதை நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசமெல்லாம் போட்டோம். அதுக்குள்ள நம்ம அரிசியை கழுவி குக்கரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்குது, குழம்பு இறக்கி வச்சுட்டு சோறை வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கம்மன்னு மணக்க இருக்கும் பருப்பு சாம்பார் சாதம். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். திருப்பி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் சாப்பிட்டு அடுத்த லோடு கேட்குறேன். லோடு எப்படி வருது என்ன வருதுன்னு பார்க்கலாம். வண்டி செட் ஆச்சுன்னா அந்த அடுத்த எந்த ஊருக்கு வரோம் அப்படின்றது வீடியோவும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.